Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன், கொஞ்சம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு லெசனாக முடிக்க நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு லெசனுக்கான இன்டர்னல் கொஷின்ஸும் கொஞ்சம் சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ சோஷியலில் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி புக் பேக் எக்ஸசைஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் வேறு ஏதாவது லெசன்ஸோ சப்ஜெக்ட்ஸோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 10th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ்க்கான எல்லா வீடியோஸ் அலோன், ஏன்னா மற்ற ஸ்டாண்டர்ட்ஸோட கன்ஃபியூஸ் ஆகாமல் உங்களுக்கான வீடியோஸ் அந்த வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் கொடுத்துட்றேன், அதை பார்த்துக்கோங்க. கொஷின் பேப்பர் ஏதாவது இருந்தால் நான் அதில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கூல்ஸில் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 2 லெசன் தான் கொடுக்குறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 3 லெசன்ஸ் ஹிஸ்ட்ரியில். தென் ஜியாகிரஃபியில் 3 லெசன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது சிவிக்ஸ் 2 லெசன் கொடுக்குறாங்க. அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் 2 லெசன்ஸ். ஸோ நான் இருக்கிறத கொடுத்துட்றேன். மேம் எனக்கு 2 லெசன்ஸ் வரைக்கும் தான் போர்ஷன் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த 2 லெசன்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. 3 லெசன்ஸ் எங்கள் ஸ்கூலில் சொல்லியிருக்காங்கன்னா அந்த 3 லெசன்ஸையும் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்கிறது உங்களுக்கு காமனாக என்னோடய வீடியோஸ் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுப்பேன் அப்படின்னா 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸை நல்லா தரோவாக பண்ணிவிடுங்க. எந்த சப்ஜெக்ட்லேயுமே மிஸ் பண்ணாதீங்க. இதை ப்ரிப்ரேஷன் பண்ணுற டைமிங்கும் வந்து ரொம்ப ஷார்ட்டு. அதே மாதிரி நமக்கு மெமரைஸ் ஈஸியாக மைண்டில் நிற்கிறதும் ரொம்ப ஈஸி. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் அதிகமாக கிடையாது. இப்போ ஷார்ட் ஆன்சர் டீட்டெயில் படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும், நமக்கு கொஞ்சம் சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டாக தெரியும். அந்த மாதிரிலாம் இருக்காது. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்ரேஷன் டைமிங்லேருந்து நமக்கு ஈஸியாக இருக்கிறது வந்து எல்லாமே வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 1 மார்க்ஸை டோட்டலாக தரோவாக மிஸ் பண்ணாதீங்க. பேஜ் நம்பர் 14 ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் நேம் த கண்ட்ரீஸ் இன் த ட்ரிபிள் என்டிடி, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் வாட் வேர் த 3 மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம் இன் யூரோப் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டண்ட். அடுத்தது 15 பேஜ் நம்பரில் வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர், இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 5th 6th வாட் வாஸ் த ரோல் ஆஃப் முஸ்தஃபா கெமல் பாஷா இருக்கு இல்லையா, இது வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி லிஸ்ட் அவுட் எனி 2 காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ரோமன் நம்பர் 6 ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இது 7 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அடுத்து செகண்ட் ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி, இது 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ், இது 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நியர்லி 8-9 டிஸ்ட்ரிக்டில் கொஷின் பேப்பரை கேதர் பண்ணி அதில் ரிப்பீட்டடாக எது கேட்டிருக்காங்கன்றக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் தான், அதெல்லாம் கலெக்ட் பண்ண கொஷின் பேப்பரும் இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் இது எழுதியிருக்கும். இதே மாதிரி நான் கொஷின் பேப்பரையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேப் ஒர்க் வந்து இதில் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதில் கிரேட் பிரிட்டன் கேட்டிருந்தாங்க, ஜெர்மனி அண்ட் தென் டர்க்கி. நான் மேப் ஒர்க்கும் அந்த கொஷின் பேப்பர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன், அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற வீடியோ லாஸ்ட்டில். யூனிட் 2 த வேர்ல்ட் பிட்வீன் 2 வேர்ல்ட் வார்ஸ், பேஜ் நம்பர் 26 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் ப்ரீஃப்லி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன் வாட் டு யூ நோ ஆஃப் த ஒயிட் டெரர் இன் இண்டோ சைனா, 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் இம்பேக்ட் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர், 2 டிஸ்ட்ரிக்ட். டிஃபைன் டாலர் எம்பீரியலிசம், 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி இருக்கு இல்லையா, அது வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் வந்து அந்த ஒன்று தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. டிஸ்கிரைப் த ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் நேஷ்னலிஸ்ட் பாலிடிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. யூனிட் 3 வேர்ல்ட் வார் செகண்ட் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 38. ஸோ 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் த கொஷின்ஸ் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ஸில் இது எல்லாமே 6 கொஷின்ஸுமே இம்பார்ட்டண்ட். அதில் தேர்ட் ஒன் டிஸ்கிரைப் த பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட், 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நேம் த பிரெட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ் இருக்கு இல்லையா, அது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. மற்றபடி ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் 5th 6th
ஓகேவா? 1, 2, 3, 5, 6 இந்த 5 கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு வார் செகண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கொஸ்டின். பாருங்கள், 1 டிஸ்ட்ரிக்ட், 2, 3, 4, 5, 6, 7, 8 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த டிக் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத டீட்டெயில் இது. தென் அசஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி UN, இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி 3 lessons ஓவர். அண்ட் தென் இப்போது மூவிங் டு ஜியாகிரஃபி பார்ட். ஜியாகிரஃபி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் சில பேருக்கு 2 lessons கொடுத்துருப்பாங்க, சில பேருக்கு 3 lessons. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கூலில் எந்த லெசன்ஸ் வரைக்கும் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும். மேம் நீங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் 2 lessons தான், நீங்கள் 3 lessons சொல்லியிருக்கீங்க அப்படின்லாம் வந்து பயப்பட வேண்டாம். ஸோ உங்கள் போர்ஷன்ஸ் என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பிஃபோர் தட் ஜியாகிரஃபி பார்க்குறதுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் 126 இருக்க இந்த டைம் லைன் கம்பல்சரி வருது இல்லையா? ரைட் எனி 5 ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் 1910 to 1930, ட்ரா டைம் லைன். இந்த மாதிரி காமனாக கேட்குறாங்க. அதாவது இது வந்து இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. காமனாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு எது தெரியுமோ அதை எழுதிக்கோங்க. இப்போ 1910லேருந்து 1930க்குள்ளே. அதே மாதிரி இதில் சில பேர் வந்து சில டிஸ்ட்ரிக்டில் ட்ரா அ டைம் லைன் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு 1910 and 1914 கொடுத்துருக்காங்க. சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ரைட் 5 ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பிட்வீன் 1900 and 1913 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஈவெண்ட்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டைம் லைனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கொஸ்டின். யூனிட் 1 இந்தியா லொகேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். ஜியாகிரஃபியில் இந்த ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா பேஜ் 142ல் நம்ம மிஸ் பண்ணக்கூடாத ஒரு 5 மார்க் எதுனா கிவ் ரீசன்ஸ் அண்ட் டிஸ்டிங்விஷ். ஏன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இதில் இருந்து கேட்குறாங்க. கிவ் ரீசன்ஸும் டிஸ்டிங்விஷனும் நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், பட் ஃபுல்லாகவே நீங்கள் தரோவாக இருக்கணும். ஏன்னா இதிலேருந்து கம்பல்சரி நமக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்க. அப்போது நமக்கு கொஷின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பார்ட் இது. எனக்கு கண்டிப்பாக இதை நான் வந்து ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய எல்லா கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ் தெரியும்னா எனக்கு கண்டிப்பாக என் கையில் ஒரு 5 மார்க் என்கிட்ட இருக்குது. நான் அது ஃபுல்லாகவே நான் தரோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி 5 மார்க் உங்கள் கையில் இருக்குது. கிவ் ரீசன்ஸ் பாருங்கள். ஹிமாலயாஸ் ஆர் யங் ஃபோல் மவுண்டெயின்ஸ். அடுத்து நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெர்னியல். ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் படிச்சுக்கோங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட். செகண்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 7 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். தேர்ட் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆனால் கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தரோவாக இருங்க. ஆனால் எது கேட்டிருக்காங்களோ அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 143 ஆன்சர் இன் ப்ரீஃப். நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா? அது வந்து 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் IST இருக்கு இல்லையா? 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டெக்கன் பிளாட்டியூ ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட் அ ப்ரீஃப் நோட் ஆன் த ஐலாண்ட் குரூப் ஆஃப் லக்ஷத்வீப் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. பேராகிராஃப் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பேராகிராஃப் வந்து 3 கொஷினுமே கேட்டிருக்காங்க. பட் செகண்டும் தேர்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் ஆஃப் மேஜர் பெனின்சுலர் ரிவர்ஸும் பேசின் ஆஃப் கங்காவும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா இருக்குல்லையா? அது ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மேப்பை நான் லாஸ்ட்டாக வந்து போடுறேன், அதே மாதிரி தனியாகவும் தரேன். யூனிட் 2 கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா? பேஜ் நம்பர் 153. List the factors affecting the climate of India. First question important. What is meant by normal lapse rate இருக்கு இல்லையா? அது important. What are jet streams? அது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நேம் த 4 distinct seasons of India 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் burst of monsoon 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் ரைட் எனி 5 biosphere reserves in India. 9th one important question. Distinguish betweenல ஃபர்ஸ்ட் ஒன் வெதர் அண்ட் கிளைமேட் இருக்கு இல்லையா? அது 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. கிவ் ரீசன்ஸ் வந்து இந்தியா ஹேஸ் அ ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் கிவ் ரீசன்ஸும் மட்டும் நான் சொல்கிற மாதிரி தான் இந்த 3 கொஷினும் படிச்சுக்கோங்க, இந்த 2 படிச்சுக்கோங்க. இதில் கம்பல்சரி இதை படிக்காமல் விடாதீங்க தரோவா.
ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. ஸோ நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கொஸ்டின். தென் யூனிட் 3 இந்தியா அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 168ல் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் அண்ட் ப்ரீஃபில் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் சாயில் இம்பார்ட்டன்ட். செகண்ட் நேம் த டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபவுண்ட் இன் இந்தியா இருக்கு இல்லையா, அது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் ஸ்டேட் எனி 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஒன் டிஃபைன் அக்ரிகல்ச்சர், அது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா இருக்கு இல்லையா, அது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. நேம் த சீசன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா, அதுவும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ 6 questions இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிவ் ரீசன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் 2மே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் நெசசரி, இதுவும் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ஃபாலோயிங்கில் 1 3 4 அதில் ராபி அண்ட் கேரிஃப் கிராப் சீசன்ஸ் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. மெரைன் ஃபிஷிங் இன்லேண்ட் ஃபிஷிங் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அலுவியல் சாயில்ஸ் அண்ட் பிளாக் சாயில் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. பேராகிராஃப் கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த பேஜ் 169ல் ஸ்டேட் எனி டைப்ஸ் ஆஃப் 5 சாயில்ஸ், அதில் செகண்ட் வாட் இஸ் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டென்சிவ் அண்ட் மிக்ஸ்டு ஃபார்மிங் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. மேபி இம்பார்ட்டன்ட், இதை தவிர்த்து வேறு கேட்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு, அதில் செகண்ட் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. மேப் ஒர்க் வந்து டோட்டலாக நீங்கள் வந்து ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்க மார்க் வந்து நம்ம தனியாக வந்து மேப் ஒர்க் மட்டும் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் ரிலேட்டடாக மேப் ஒர்க் ஒரு வீடியோ தனியாக போடுறோம். அதை வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்கள் மேப்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேஜ் நம்பர் 247ல் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. கிவ் ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் த கான்ஸ்டியூஷன் இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் மீன் பை சிட்டிசன்ஷிப் இம்பார்ட்டன்ட், லிஸ்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டீட் பை இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரிட் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் த 3 ஹெட்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட்ஸ் இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா இருக்கு இல்லையா, அது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் இன் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாயிண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட், இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 257ல் இருக்க 1 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் ப்ரீஃப் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹவு வாஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட் த யூனியன் லெவல் இம்பார்ட்டன்ட். மணி பில் ரைட் ஷார்ட் நோட் இருக்குல்லையே, அது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது எக்ஸ்பிளைன் த ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இன்டர்னல் கொஷின்ஸும் நமக்கு கேட்குறாங்க இல்லையா, 2 மார்க்கில் 1 மார்க்கில். ஸோ இது இந்த மாதிரி வரக்கூடிய கொஷின்ஸும் நான் அடிஷ்னலாக ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருந்தாங்கன்னா அதை நான் ஆட் பண்ணிடுறேன். சரிங்களா? எக்ஸ்பிளைன் த ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதை பார்த்துக்கோங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரைப் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ சிவிக்ஸ் 2 லெசன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 2 லெசன் வரும் இல்லையா ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஓவரால் நீங்கள் 1 மார்க்கை நீங்கள் தரோவாக படிச்சிட்டிங்கனாலே மார்க் ஸ்கோரிங்கில் அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். யூனிட் 1 கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் க்ரோத் அண்ட் இன்ட்ரொடக்ஷன். ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 302, அதாவது 301ல் இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 302ல் கிவ் ஷார்ட் ஆன்சரில் டிஃபைன் நேஷ்னல் இன்கம் இருக்கு இல்லையா, அது 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது ரைட் அ ஷார்ட் நோட் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டிஃபைன் த வேல்யூ ஆடட் அப்ரோச் வித் எக்ஸாம்பிள், அது இம்பார்ட்டண்ட். அடுத்தது இந்த கொஷின் 7th கொஷின் ரைட் ஷார்ட் நோட் ஆன் இருக்கு இல்லையா, GNH HDI. டீட்டெயில் ஆன்சரில் ஃபர்ஸ்ட்டு செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஃபர்ஸ்ட் ஒன் 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் மெஷரிங் ஆஃப் நேஷனல் இன்கமும் மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் 2 கொஷினும் இம்பார்ட்டண்ட். யூனிட் 2 பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட். ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 310 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க. கிவ் ஷார்ட் ஆன்சரில் வாட் இஸ் குளோபலைசேஷன், write the types of globalization important, write short note on multinational corporation important, fifth what is fair trade important, அடுத்து ரைட் எனி டூ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லெசன் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. எனக்கு செகண்ட் லெசன் இருக்குது அப்படின்றவங்க இந்த லெசனில் இந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின், ஏன்னா ஒன்ஸ் தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து இந்த செகண்ட் லெசன் இன்க்ளூட் பண்ணுவாங்க. மேம் எங்களுக்கு செகண்ட் லெசன் இல்லைன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்களோட போர்ஷன்ஸ் எதுவோ அந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். சரிங்களா? ப்ரீஃப் ஆன்சரில் தேர்ட் ஒன், ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். இது ரிப்பீட்டடாக 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? இப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு 1 மார்க் ஃபுல்லாக எல்லா லெசன்லையும் படிச்சிட்டேன் மேம், வெரி குட். தென் செகண்ட் ப்ரையாரிட்டி எதுக்குன்னா ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய கிவ் ரீசன்ஸ், தென் டிஸ்டிங்விஷ் பிட்வீன், அது எல்லாமே 3 லெசன்ஸாக, அந்த 3 லெசன்ஸில் இருக்க எல்லா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் முடிச்சிட்டேன் மேம், வெரி குட். ஸோ நீங்கள் இது ஒரு 15 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரின்னா, அதாவது நான் ஓவரால் 100க்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது அட்லீஸ்ட் ஒரு 15 மார்க்ஸ்னால் நம்ம இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கவர் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து 30+ வந்துடலாம். 1 மார்க்ஸ் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய கிவ் ரீசன்ஸ், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், அண்ட் தென் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டைம் லைன் அடுத்த ப்ரையாரிட்டி. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட்டு 1 மார்க் எல்லா லெசன்லேயும் முடிச்சிருங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ். ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய கிவ் ரீசன்ஸ், டிஸ்டிங்விஷ் முடிச்சிருங்க. அடுத்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டைம் லைன் அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. தென் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க்கு ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது நம்ம மார்க் பண்ண 2 மார்க், 5 மார்க், 8 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே தரோவாக பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக 50க்கு அபோவ் 40 வாங்குவீங்க. சரிங்களா? ஈவன் நான் வந்து 45+ கூட வந்து ஷூரிட்டி கொடுப்பேன். பட் இன் கேசஸ் மேம் உங்களை நம்பி தான் நான் போனேன். கண்டிப்பாக நீங்கள் 40 அபோவ் தாராளமாக வாங்கலாம். ஆனால் நான் இங்கே சொன்ன எல்லாமே தரோவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான். சரிங்களா? நீங்கள் சொன்னேன் ஒன்ஸ் கிளான்ஸ் பார்த்தேன்னா இல்லை, எல்லாமே நான் தரோவாக இருக்கேன் அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மேப் ஒர்க்குக்கு நான் தனியாக வீடியோ, அந்த கொஷின் பேப்பர் வச்சு எதெல்லாம் கேட்டிருக்காங்க பாசிபிலிட்டிஸ்ன்றதை நான் தனியாக வீடியோ போடுறேன். அதோட இதுவும் வந்து வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேப் ஒர்க்குக்கான லிங்க்கு, இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ 10th கொஞ்சம் சைட் பை சைடு அப்படியே ஒரு லெசன் முடிக்க தரோவாயிட்டே வாங்க. அப்பப்போ ரிவிஷன் கொடுத்துட்டே இருக்கேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.